الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم اغفر لنا يا غفار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அவனால் கபூல் செய்யப்பட்ட நல்லோர்கள் நாதாக்கள் அவனது ரிதாவை பெற்ற சிதீவிகள் கூட்டத்தில் சேர்த்து அறிவுறுவார்கள். அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்க்காதிருப்பானார். அல்ஹம்துலில்லாஹ் இந்த தராவீஹிலே குர்ஆன் ஷரீஃபினுடைய பகுதி நிறைவு செய்யப்பட்டுவிட்டது. இன்னும் இந்திய பகுதி பாதி குர்ஆன் இன்னும் பாக்கி இருக்கிறது. அதையும் அல்லாஹ் நிறைவு செய்வதற்கு தௌஃபீக் செய்வான். இன்று சூரத்துல் கஹ்ஃபில் وَلَوْلَا إِذْ دَخَلْتَ جَنَّتَكَ قُلْتَ مَا شَاءَ اللَّهُ لَا قُوَّةَ إِلَّا بِاللَّهِ. அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறார். நீங்கள் உங்களுடைய தோப்புக்கு செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு தோப்பு வாங்கியிருக்கிறீங்க, பிரமாண்டமான தோப்பு அது. அல்லது உங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யும் பொழுது பிரமாண்டமான ஒரு கம்பெனியை அதனுடைய ஆஃபீஸை எழுப்பி இருக்கிறீர்கள், அதற்குள்ளே நீங்கள் செல்கின்றீர்கள். அல்லது ஒரு அழகான வீடு கட்டியிருக்கிறீர்கள், அந்த அழகான அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். உங்களுடைய அந்த தோப்பை பார்க்கும் பொழுது என்ன பிரமாண்டமான தோப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வியப்பு வருது. அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸுக்கு உங்களுடைய கம்பெனியினுடைய அலுவலகத்துக்கு போகும் பொழுது எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கிறோம், பெரிய தொழிலதிபராக நாம் இருக்கிறோமே ஒரு எண்ணம் மனதிலே வரும். அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு அழகான வீட்டை நீங்கள் கட்டி முடித்த பிறகு என்ன அழகான வீட்டை நாம் கட்டியிருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு நினப்பு வரும் இல்லையா? அப்போ அந்த நினப்பு பழப்பு கெடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினப்பு வரும்பொழுது சில சமயத்தில் அதனால பாதிப்பு வரலாம். தோப்புக்கு பாதிப்பு வரலாம், அல்லது உங்களுடைய ஆஃபீஸுக்கு பாதிப்பு வரலாம், அல்லது உங்களுடைய வீட்டுக்கு என்ன வரலாம். ஒரு காடி வாங்கியிருக்கிறீங்க, ஒரு வண்டி வாங்கிக்கிறீங்க, அழகான காரு, அதை பார்த்து உங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு அது ரொம்ப அழகாக தெரிகிறது என்றால் அந்த மாதிரி சமயத்தில் மனசில் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த சந்தோஷத்தில் நம்ம எவ்வளோ பெரிய காரை வாங்கியிருக்கிறோங்கிற நினைப்பு நமக்கு வரும். அந்த மாதிரியான சமயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வியப்பான ஒரு அழகான பொருளை பார்த்தால் நாம் சொல்ல வேண்டியது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் நம்முடைய அந்த பார்வையினால், நமக்கு ஏற்பட்ட அந்த எண்ணத்தினால் அந்த ஸ்தாபனத்திற்கு அல்லது அந்த தோப்புக்கு அல்லது அந்த வீட்டுக்கு அல்லது அந்த காருக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது வர. ஏன்னு சொன்னால் கண்திருப்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அல்ல ஐனு ஹக்குன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கண் திருஷ்டிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லுறாங்க. அதனால பாதிப்பு ஏற்படும்.
அக்ஸரு மன் யமூத்து மின் உம்மத்தி பஅத கல்லாஹில்லாஹி வ கத்ரிஹி பில் ஐனி கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் கலாகத்திற்கு பிறகு அதிகமாக மூத்தானது கந்திஷ்டி கொண்டுதான் சொன்னார். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சக்தியை கொண்டதாக இருக்கிறது, எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வை மீறி சக்தி யாருக்கும் இல்லை, எதற்கும் இல்லை. அது நம்முடைய ஈமான். ஆனாலும் கூட இந்த உலகத்தில் சில மனிதன் உருவாக்கிய அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த அந்த சக்தியை கொண்டு சில பவர் அவைகளுக்கு இருக்கத்தான் செய்கிறது என்பதையும் மறுப்பதற்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அணுகுண்டு நாம் பார்த்துருக்கிறோம். அதனுடைய அறிவை, பேரறிவை அணுகுண்டு கேட்ட ஆற்றலும் இல்லைதான். ஆனாலும் கூட அல்லாஹ் அதற்கு சக்தி கொடுத்து வைத்திருக்கிறான். அதனால பேரறிவை என்ன செய்ய முடியும், நிகழ்த்த முடியும். இந்த உலகம்ங்கிறது காரணங்கள் மூலமாக காரியங்கள் ஆற்றப்படுகிற உலகம். அதனால கண்டிஷனால ஒன்றும் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுவும் அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது. என்றாலும் கூட நாம் எச்சரிக்கையோடு காய்களை நகர்த்த வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்திருஷ்டி குறித்து நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலேயும் அதை மெய்ப்பிக்கின்ற வகையில் நிறைய வசனங்கள் இடம் பெற்றிருக்கிறது. பொதுவாக கண்திருஷ்டி போடுறது யார் அப்படின்னா, நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவங்க போடுவோம். அவனை பார்த்து அவனால் தாங்க முடியாது. நம்ம மீது பொறாமப்படக்கூடியவங்க இருப்பான். நம்முடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க இருப்பாங்க. நம்முடைய வளர்ச்சியை கண்டு தாங்க முடியாமல் அவங்களால என்ன செய்வாங்க, இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்தானே, இந்த இப்படி ஒரு வண்டியை வாங்கிட்டானே, இப்படி ஒரு வீட்டை கட்டிட்டானே, சொந்தமாக தொழில் தொடங்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தை அவன் கட்டமைத்து விட்டானே என்று அந்த வேதனையினுடைய புலம்பல், அந்த வேதனையினுடைய புலம்பல் கண்திருஷ்டியாக வெளிப்படும் பொழுது அது பாதிக்க உண்டாகும். ஆனால் எல்லா சமயத்திலையுமே நம்முடைய எதிரிகள், விரோதிகள், நமக்கு எதிராக சதி செய்யக்கூடியவர்கள், நம்முடைய வளர்ச்சி கண்டு பொறாமை உள்ளவர்கள் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஆட்களுடைய கண்டு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. சில சமயத்தில் வாப்பா பிள்ளை மேலே போட்ட கண்ணும் பாதிச்சது. பிள்ளைங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மேலே, மனைவி கணவன் மேலே போடக்கூடிய கண்ணினாலையும் கூட பாதிப்பு வரலாம். நம்முடைய நண்பன் நம்ம மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளால் கூட என்ன செய்யலாம், கண் திருஷ்டி ஏற்படலாம். அப்போது இந்த மாதிரி சமயங்களில் கண் திருஷ்டி போட்டாச்சு, முதல்ல போடக்கூடாது. இந்த மாதிரி நமக்கு ஒரு அழகான ஒன்றை நாம் பார்த்தால், ஒரு அழகான பையனை பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கிறான் இல்லையா, அப்படி நம்ம மனசில் வருது, இன்னும் அழகாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறோம். அது கண் திருஷ்டி ஆகிடும். அந்த சொல்லுனால அந்த பையனுக்கு, அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துடும். வராமல் இருக்கணுமான நம்ம பிள்ளை சிலமத்தில் பார்க்கும்பொழுது இன்னும் அழகாக இருக்குது பையன், நம்ம பிள்ளை என்ன அழகாக இருக்கிறான் அப்படின்னு நினைப்பு வரலாம். நம்முடைய மனைவியை பார்த்து அப்படி என்ன வரலாம், அல்லது மனைவி நம்ம புருஷன் அங்கே எப்படி ரொம்ப அழகாக ஜவானாக இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பு அவங்களுக்கும் வரலாம். அதனாலேயும் கண் திருஷ்டி ஏற்பட்டு விடலாம். எனவே இந்த மாதிரி சமயங்களில் என்னென்ன செய்யணும், என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டீங்கன்னா அதனால எந்த பாதிப்பும் என்ன செய்யாது வர. அல்லது பாரக்கல்லாஹ், பிள்ளைய பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்கிறான், மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அல்லா வரக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன வராது, கண்டிச்சு விடாது. சரி, கண்டிச்சு போட்டாச்சு, போட்ட பிறகு என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், அந்த கண்டிச்சு எடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுதல் திருக்குறானிலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது, பயணத்தில் போய் கொண்டு இருக்கும் பொழுது, ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி, அவர் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார், நல்ல கலராகவும் இருப்பார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பார். அந்த பயணத்தில் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது குளிச்சாங்க. குளிக்கும் பொழுது உடம்புல துணி இருக்காது தானே மேலே, அப்போ ஆடையை கலக்கி வச்சுட்டு குளிக்கும் பொழுது அந்த வழியாக ஆமிர் குரு ரபியா ரலியல்லாஹு அவர் யதார்த்தமாக பார்த்தார். 2 பேரும் நண்பர்கள் தான். சார் என்ன உடம்புயா அப்படின்ட்டு மாறாயிட்டு இப்படி ஒரு உடம்பை நான் இது வரைக்கும் ஒரு மேனியை, அழகான ஒரு மேனியை, கவர்ச்சியான ஒரு மேனி நான் என்ன செய்ததே இல்லை, பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் நல்ல எண்ணத்தில் சொன்னார், கெட்ட எண்ணத்தில் சொல்லலை. அவர் அழகை கண்டு வியந்து அவரால் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியலை. ஆனாலும் கூட அந்த சொன்ன ஸ்பாட்டில் சக்கத்தை அவர் கீழே விழுந்தார்.
அந்த கண்ணி எஃபெக்ட் அதை அட்டாக் பண்ணிடும். சஹலுக்கு கண்ணீர் பிறதையுள்ளாகணும் என்ன செய்தாங்க, கீழே விழுந்தாங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரு, அசைவு இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு பாதிப்பு உடனே சிலம்பத்தில் வந்துடும். அப்போ எல்லா சஹாபாக்களும் உசுப்புறாங்க. அது அவர் உசும்புற மாதிரி அசைகிற மாதிரி தெரியல. அவர் அப்படியே தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கிட்ட கொண்டு வந்தாங்க. யாரை சொல்லுங்களா, ஏதாவது பண்ணுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு, சஹலுக்கு ஹனீஃப் நல்லதாக இருந்தாரு, திடீரென்று இந்த மாதிரி படுத்துக்கிட்டாரு, மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாரு, அசைவு இல்லை என்று சொன்ன உடனே அல் தத்தஹிமூன மின் அஹதின், யாரையாவது சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டாங்க. இருப்பானாரு தெரியும் என்னென்ன ஆயிருக்குது அப்படின்ட்டு, ஏதாவது நடந்ததா, யாராவது நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே யாரையும் சந்தேகப்படலை. ஆனால் ஆமிருக்குள்ள ரபியாக தான் இவர் குளிச்சுட்டு இருக்கும்போது கடந்து போனார். அவர் தான் இந்த மாதிரி சொன்னார். சொன்ன உடனே இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, பதில் சொன்னாங்க. அவரை கொண்டு வாங்கினாங்க, அவரை கூட்டு வாங்கினாங்க. யாரை? அந்த கண் போட்டவர், கண் திருஷ்டி போட்டவரை கூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தோடு தனியான கோபத்தில் அலாமா தக்து அகாக்கும், ஏன்பா அவங்க சகோதரனை கொலை செய்றீங்கன்னு கேட்டாங்க. அவ கண் திருஷ்டி போட்டால் என்னங்க செய்யும், ஆளை கொலையை கூட பண்ணிடும் இல்லையா? இப்போ மூச்சு பேச்சு நம்ம கிடக்கிறதில்ல. அலாமா தக்து அகாக்கும், ஏன் உங்களுடைய சகோதரரை நீங்கள் கொலை செய்ய வேண்டும்? அல்லாஹ் இதா ரஐதமா யுஜிபுக, ஒருவேளை உங்களை வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு அழகான ஒன்றை நீங்கள் கண்டால் வர்ரக்த தக்கூடு வர்ரக்த வாரக்கல்லா என்று சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொன்னாங்க. ஒரு அழகான உடம்பு நீ பார்த்தோன்னு என்ன உடம்பு அப்படின்னு சொல்லாமல் வாரக்கல்லா அப்படின்னு நீ சொல்லியிருந்தா அதனால் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாமல் போயிருக்குமே, வராமல் போயிருக்குமே, ஏன் அநியாயம்னு இவரை கொலை பண்ண அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க. அப்போ இப்போ என்ன செய்யணும், கண்டிச்சு போட்ட. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முதல்ல உன் உடம்பை கழுவுன்னு சொன்னான். யார் கந்திச்சு போட்டாரோ அவருடைய உடம்பை கழுவணும், முகத்தை கழுவணும், கை காலை கழுவணும் இல்லையா? எல்லா பகுதியும் கழுவுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே அவரை நிற்க வச்சு அவருடைய முகத்தை கழுவுனாங்க, கையை கழுவுனாங்க இல்லையா? அதே மாதிரி முட்டை கழுவுனாங்க, காலை கழுவுனாங்க. வேட்டிக்குள்ளேயும் கூட கொஞ்சம் தண்ணி என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டது. இந்த தண்ணியை அவர் மேலே ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. யார் மேலே? கண் திருஷ்டியினால் பாதிக்கப்பட்டு படுத்து விழுந்து கிடக்கிறாரே ஸஹல் இப்னு ஹனீஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மேலே ஊற்றுங்கன்னு சொன்னாங்க. அவருடைய முதுகிலையும் அவருடைய தலையிலையும் அந்த தண்ணியை என்ன செய்தாங்க, ஊற்றுனாங்க. அந்த மாதிரி எண்ணிட்டார். அப்போ கந்திருஷ்டி போட்டால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யார் கந்திருஷ்டி போட்டாரோ அவர் இந்த மாதிரி உடம்பு கைகாலெலாம் கழுவி அந்த தண்ணீரை பாதிக்கப்பட்டவர் மேலே ஊற்றணும்னு சொன்னால், அல்லது தண்ணி இல்லைன்னு சொன்னால் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்து கொடுக்கலாம். அவர் குடித்த மிச்சத்தை அவருக்கு என்ன செய்யலாம், அவரோடு டச் பண்ண தொடர்புள்ள எதையாவது ஒன்று அவருக்கு உபயோகத்துக்கு கொடுத்தாலும் கூட என்ன செய்யும், அந்த கந்திருஷ்டியினுடைய பாதிப்பு நீங்கிவிடும் என்று இந்த ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் கந்திரிச்சு போட்டால் யாருக்கு செஞ்சால் தானே அவனை கூப்பிட்டு ஊற்றியான்னு சொல்ல முடியும். கந்திரிச்சு போட்டவன் போட்டு அப்படியே போயிட்டான்னு வச்சுக்காங்க, எவனா பார்த்து போட்டுட்டு போயிட்டான், அவன் யார் போட்டான்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, பொதுவாக கந்திருச்சி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பெக்கன்னு சொன்னோம்ல, ஆளை என்ன செய்யும், சாட்சிடும். இன்னொரு ஹதீஸில் வருது, லவ்கான செய்யும் சாபிக்கன் கலா அல்லாஹி கதரவர், ஏதாவது ஒன்று அல்லாஹ்வுடைய கலா கதரையே முன்பிடும் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது கந்திருச்சி தான் சொல்கிறாங்க. அல்ல ஐனு கந்திருச்சி அப்படிங்கிறது யுதுகிருல் ரஜுல ஃபீ கப்ரிஹி வ யுதுகிருல் ஜமல ஃபீ கிதரிஹின்னு சொன்னாங்க. கந்திருச்சி எவ்வளோ பவரானது அப்படின்னா, ஒரு மனிதனை கபரில் தள்ளிவிடும், ஒட்டகத்தை சட்டிக்குள்ளே தள்ளிவிடும் என்று சொன்னார். ஆளை பௌத்தாகிடுங்கிறது ஒட்டகத்தை சட்டிக்குள்ளே தள்ளிவிடும் என்ன அர்த்தம்? அந்த ஒட்டகம் பயன்படும், பயணத்திற்கு பயன்படும், லக்கேஜுகளை சுமக்கிறதுக்கு பயன்படும். கந்திரிச்சு போட்டால் அது விழுந்துடும், படுத்துடும். அப்போ என்ன செய்வாங்க, இன்னைக்கு உபயோகத்துக்கு வர இல்லை அப்படின்னு தெரிஞ்சால், ஒரு ஆடு மாடு உபயோகத்துக்கு இல்லைன்னு நம்ம என்ன செய்வோம், உடனே பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் இல்லையா, அன்னைக்கு பிரியாணி போட்டுருவோம். வேறு வழி இல்லை, ஒரு உபயோகம் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. அப்போ என்ன சொன்னாங்க, சட்டிக்குள்ளே தள்ளிடணும்னா என்ன அர்த்தம், அதை உடனே அறுத்து என்ன செய்வீங்க,
அடுப்பில் சமையல் சட்டியில் அது கொண்டு போய் தள்ளிவிடும் என்று சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அந்த கந்திருஷ்டி போட்டவருக்கு அவர் தெரிஞ்சா அவரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கழுவி தண்ணியை ஊற்றலாம். அவர் தெரியல, யாருக்கு தெரியல, அப்போ என்ன செய்யறது என்றால் அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செய்திகளையும் நிறைய துஆக்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. துஆக்களை கொண்டு ஓதி பார்ப்பதை கொண்டு நம்ம அந்த கந்திருஷ்டியை என்ன செய்ய முடியும், போக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சல்மாவுடைய வீட்டில் ஒரு சிறுமி இருந்தாங்க. அந்த சிறுமியுடைய முகத்தில் ஒரு ஒரு தேமல் மாதிரி ஒன்று வந்துச்சு. திடீர்னு யதார்த்தமாகவே சில பேருக்கு தேமல் இருக்கும் உடம்புல, ஆனால் அவங்க முகத்தில் திடீரென்று ஒரு தேமல் மாதிரி ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தது, ஒரு சிகப்பு அடையாளம் தெரிந்தது. ஸல்லல்லாஹு அந்த முகத்தை பார்த்துட்டு, சிறுமியுடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த சிறுமி யாரும் கண் பாதிக்கப்பட்டிருக்கு, கண் திருஷ்டி போட்டுக்கிறாங்க, அதனால இஸ்தர்கூலஹா இவனுக்கு ஓதி பாருங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு? இந்த சிறுமிக்கு ஓதி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஓதி பார்ப்பதற்கு சரியத்தில் அனுமதி இருக்கிறது. குறிப்பாக கண் திருஷ்டி போடப்பட்ட சிறுமிக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஓதி பார்க்கணும். என்ன ஓதி பார்க்கணும், எதை ஓதி பார்க்கணும்? ஹதீஸ்ல வந்திருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், குல் பிரப்பில் ஃபலக், குல் பிரப்பின் நாஸ் ஓதணும், ஆயத்து குர்சி என்ன செய்யணும், ஓதணும். இதெல்லாம் ஓதி பார்க்கக்கூடிய சூறாக்கள். இது அல்லாமல் அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மா, அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா மின் குல்லி ஐனின் லாம்மா என்று கந்திருஷ்டிக்கு ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு துவா இருக்கிறது. அதை என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன். அவுது பிக்கலிமாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய கடிமத்துகளை கொண்டு, அல்லாஹ்வுடைய மந்திர சொற்களை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிக்கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஹாம்மா, ஹாம்மான நெசு ஜந்துக்களை விட்டும் அதனுடைய ஷர்ரை விட்டும் நான் நிறுத்துகிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஐனில் லாம்மா, கண் திருஷ்டி விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு துவாவை புகாரி ஷரீஃபில் சஹீஹான ஹதீஸ்களில் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அந்த துவா ஓதணும். அந்த துவா ஓதுறதுக்கு ஆலிம்ஷாவை தான் போய் பார்த்து ஓதணுங்கிறது இல்லை. நம்மளும் நீங்கள்லாம் முஸ்லீம்கள் தானே, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி கொள்ளணும். குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொள்ளணும். அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃப் நீங்கள் ஓதக்கூடிய ஆயத்து குர்சி சூரத்தில் பார்த்தியாலும் அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். தெரியுமா தெரியாதா? குல் பிரப்பில் ஃபலக் பிரப்பின் நாஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்காது இல்லையா? நீங்களே ஓதிக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் தெரியல அப்படின்னு சொன்னால் உஸ்தாத்மார்கிட்ட இமாம்கிட்ட போய் என்ன செய்யணும், ஓதி பார்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஓதி பார்க்கக்கூடிய அந்த மந்திர சொற்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அதை செய்தும் இருக்கிறாங்க. யாரு? அதை செய்தும் இருக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவுக்கு உடல்நலம் இல்லாமல் இருந்த பொழுது கூப்பிட்டு ஓதி பார்த்தாங்க அப்படின்னு அறிவிக்கிறார். அப்போ அந்த ரெண்டு பேருக்கு எப்படி ஓதி பார்த்தாங்க அப்படின்னா, இன்ன அபாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தந்தைன்னா உங்களுடைய அந்த பரம்பரை தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பரம்பரை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. உங்களுடைய தந்தை என்ன செய்தாங்கன்னா, காண யுஹவ்விது, அவங்க ஓதி பார்ப்பாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க. யாருக்கு? அவங்களோட ரெண்டு பிள்ளைங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் நபி அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடி ஓதி பார்ப்பாங்க. எதை கொண்டு ஓதி பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன், நான் உங்களுக்கு அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுறேன். எதை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதை கொண்டு பாதுகாப்பு தேடி ஓதி பார்த்தார்களோ அதை கொண்டு நானும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஓதி பார்த்து பாதுகாப்பு தேடுகிறேன். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் ஷர்ரி மா கலக், அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா அப்படின்னு பொதுவாக ஓதலாம். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் அப்படின்னு பொதுவாக ஓதலாம். அதோட இன்னொன்று சேர்த்து ஓதலாம். ஏற்கனவே ஓதனம்ல அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வமின் ஐனின் லாம்மா அப்படிங்கிற துவாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க. ஹசன் ஹுசைனுக்கு என்ன செய்தாங்க, ஓதி பார்த்தாங்க. எனவே நாமும் இந்த துவாக்களை கொண்டு கண் திருஷ்டிப்பட்டவருக்கு என்ன செய்யணும், முதல்ல கண் திருஷ்டி நாம போடக்கூடாது. நமக்கு ஆச்சரியமான
ஒரு அழகான ஒரு பொருளை நாம் பார்த்தோம்னா நாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்படி போடப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்னங்க செய்யணும்? தெரிஞ்சால் அவரை கூட்டு தண்ணியை ஊற்ற சொல்லி கழுவி ஊற்ற, அது தெரியலன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஓதி பார்க்கணும். ஏன்னா கண்திருஷ்டி சின்ன பிள்ளைக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா பிள்ளைகளை கொண்டு வராதீங்கம்பாங்க. குறிப்பாக என்ன செய்யாதீங்க பிள்ளைகளை. ஏன்னா பிள்ளைகளுக்கு இளந்தோளாக இருக்கிறதுனாலையும் கல்வி இளசாக இருக்கிற காரணத்தினாலையும் அதனுடைய பாதிப்பு சீக்கிரமாக அட்டாக் ஆகிடும். அங்கே நோய் கிருமி நோய் தொற்று ஆஸ்பத்திரியில் நமக்கு பெரியவங்களுக்கு தாக்கிறதை விட குழந்தைகளுக்கு சீக்கிரமாக என்ன செய்துவிடும், கடந்துவிடும், தாக்கிவிடும். நாமளே கூட இது ஃபேஸ் மாஸ்க் போட்டு போகணும்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகளை சீக்கிரமாக அது பாதிப்பு தொற்று ஏற்பட்டு விடும் என்பதனால தான் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண் திருஷ்டியும் பெரியவங்களை விட சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் என்பதனால நாம் என்ன செய்யணும், அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளணும். பொதுவாக கண் திருஷ்டி சமயத்தில் கண் திருஷ்டி போடக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம தவிர்க்கணும். அவன் மேலே ஒரு ஆள் கண் திருஷ்டி போடுறாருன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் போட தானே செய்வாங்க. அந்த கண் திருஷ்டி போடக்கூடிய சூழ்நிலையை நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. இப்போ இப்போ அந்த சஹலுபுன் ஹனீஃபுடைய உடம்பை பார்த்து அது அழகை பார்த்து தானே அவர் என்ன உடம்பு அப்படின்னு சொன்னார். அப்போ 4 பேர் பார்க்கும்பொழுது 4 பேருக்கு தெரிகிற மாதிரி உடம்பு என்ன செய்யக்கூடாது, ஒரு அழகான உடம்பு உள்ளவராக இருந்தால் அந்த உடம்பை என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி வேணியில் துளி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது. அப்போ குளிக்கும் பொழுது மறைஞ்சு நின்று குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு வந்தாலும் கூட அப்படி திறந்த வேலையோடு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. மற்ற யாருமே இல்லாத பிரச்சனை இல்லை, யாராவது இருக்கிறாங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடம்பை நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், திறந்து இருக்கக்கூடாது. எங்களுடைய உஸ்தாத்மார்கள் வாக்கியத்தினுடைய முன்னாள் நாசர் 2 பேர், ஜப்பார் ஹசரத்து, அதே மாதிரி PhD ஜெயலலிதா நசரத் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர் 2 பேருக்கு ரஹமத் செய்வாங்க. அவங்க நான் தூத்துக்குடியில் ஓதி கொண்டு இருக்கிற, நான் மாணவனாக இருக்கிற சமயத்தில் தூத்துக்குடி வம்போசலா அரபிக் கல்லூரிக்கு ஜல்சாவுக்கு அழைக்கப்பட்டு வர்றாங்க. ஜப்பாரஸ் பிரின்சிபால், அவங்க உருதுல பயன் பண்ணுவாங்க. PhD ஹசரத்து தமிழில் அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு செய்வாங்க. அதனால் 2 பேருமே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி அழைக்கப்படும் பொழுது நானும் கூட வந்திருக்கிறேன். நான் குடும்பத்துக்கு அங்கே பொறுப்பு கொடுக்கப்பட்டு அங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு பங்களாவில் 2 பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. திடீர்னு கரண்ட் போன உடனே கடுமையான புழுக்கமாக இருந்துச்சு. அப்போ PhD ஹசரத்து எழுதுறாங்கன்னா பள்ளியில் உள்பட எல்லாத்தையும் கலந்துட்டு திறந்த பிள்ளை தானே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திறந்த மேனியில் உட்காந்து விசிறியை வச்சு வீசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் வீசினோம் அவங்களுக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது, ஓப்பனாக அவங்க இருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் ரூமில் இருந்த ஜப்பாரஸும் வெளியே வந்துட்டாங்க. அப்படி ஜப்பாரஸு வெளிவரும் பொழுது PhD ஹசரத்தை பார்த்த உடனே, இப்படி மோலானா இப்படி இருக்க வேண்டாமே, திறந்த மேனியோடு இப்படி இருக்க வேண்டாமேன்னு சொன்னாங்க. வழங்குதா அவங்களுக்கு? இன்னும் எனக்கு ஞாபகத்துக்கு. அப்போது திறந்த மேனி அவங்க ஜப்பாரத்தை பார்த்த உடனே அவங்க பையனை களத்தில் போட்டுக்கிட்டாங்க. அதனாலும் நீங்கள் இந்த மாதிரி திறந்த மேனோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி கந்திருஷ்டி போட மாட்டாங்க, போடக்கூடாதுங்கிறது ஒன்று, போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது என்பது இன்னொன்று. எனவே முடிந்த வரைக்கும் நம்முடைய நியமத்துகளை வெளியில் தெரியாத அளவுக்கு பாதுகாத்து மறைச்சுக்கணும். என்ன செய்யணும், மறைத்து கொள்ளணும். 2வது, நம்முடைய மேனியை திறந்த மேனியோடு காட்டக்கூடிய சூழ்நிலையை விட்டு நம்ம என்ன செய்து கொள்ளணும், தற்காத்து கொள்ளணும். ஏன்னா கண் திருஷ்டி அவ்வளோ ஆபத்தாங்க. குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்து வருது, ஒய் எக்காதுல்லதீன கஃபரு லியுஸ்ரிகூன பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயக்கூரூன இன்னஹு லமஜ்னூன். அந்த காபிர்கள் பெருமானாரை தோற்கடிப்பதற்கு பல்வேறு வகையான முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் எந்த வகையிலுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோற்கடிக்க முடியல, அவர்களை முடக்க முடியல. கடைசியில் சிறு விட்டாங்க இல்லையா, சூரியன் செய்து ஆலயம் செய்திடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிங்கிறத மறந்துட்டான். அல்லாஹ் அவங்களுடைய அந்த சிகரை எடுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் அதன் மூலமாக இந்த உம்மத்திற்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் குல்லாவது பரப்பில் பலக்கு சூறாவையும் இறக்கினான், குல்லாவது பரப்பில் நாசுக்கிற சூறாவையும் இறக்கினான். இறக்கி ஓதி பார்த்ததோடு இன்ன கிணத்துல இன்ன பொருள் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக சூனியமாக வைக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சு, வகையின் மூலமாக தெரிஞ்சு
அதுக்கு அடியாலும் அனுப்பி அதை போய் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இது நம்ம ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம்? சூனியம் வைக்கிறதுக்கு நாம் உபயோகித்த பொருட்கள் பயன்படும். அதனால் நம்முடைய உபயோகித்த பொருட்களை நாம் வெளியில் யாருக்காவது கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். நம்முடைய உடம்புல இருந்து தலையில் முடி கீழே விழுந்து வச்சுக்கோங்களேன், அந்த முடி நாம் உபயோகித்த ஏதாவது ஒரு பொருள், நாம் உபயோகப்படுத்தின சீப்பு, இதெல்லாம் கூட யாருக்காவது எதிர்கையில் கிடைச்சா அதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன பையன் மூலமாக அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் புதுமை செய்யக்கூடிய சின்ன பையனை அவர் பயன்படுத்தின சீப்பு எடுத்து வரான், அந்த முடி ஏதாவது இருந்திருந்தா அதை எடுத்து வரான்னு சொல்லி அதை வச்சு தான் என்ன செய்தாங்க ரசூலுல்லாஹி செல்லதாரத்துக்கு சிகிர் வச்சாங்க என்று ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அந்த பையனுக்கு தெரியாது எது கேட்குறான் அப்படின்ட்டு. ஆக சிகிரு கூட வச்சு பெருமானாரை வீழ்த்த பார்த்தார்கள். அடுத்த கட்டமே என்ன பண்ணாங்க, அதுக்கு இன்னொரு முயற்சி என்ன பண்ணாங்கன்னா கந்திருத்தி போடுறது. எல்லாரும் பேர் ரசூலுல்லாஹி கந்திச்சு நதியை பார்த்து கந்திச்சு போடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அரபுல ஒரு ஆள் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை உள்ளவங்க இருப்பாங்கல்ல. கண் போடுறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கான், இந்த கருணாக்கு உள்ளவன்னு சொல்லுவாங்க. அவன் சொன்னா என்ன ஆகிடும், பரிசுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அந்த மாதிரி அப்படி வச்சிருக்கானுங்க, அல்லாவுடைய அமைப்பு போல தெரியுது. அந்த பிரபலியமான கண் போடுறவனை கூப்பிட்டு நீ பெருமானாரை பார்த்து என்ன அழகா இருக்கீங்க எதையாவது சொல்லி கந்திருஷ்டி போடு அப்படின்னு சொல்லி கந்திருஷ்டி போடுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான். கந்திருஷ்டி போட்டால் உடனே படிக்கக்கூடிய பார்வை உள்ள விஷக்கண் உள்ள ஒருத்தர் போய் கூட்டு வந்து கந்திருஷ்டி போட வச்சு பெருமானாரை வீழ்த்துவதற்கு முயற்சி நடந்தது. அல்லாஹ் ஆயத்தனைக்கு தான் ஒய் எக்காதுள்ளது என கபரும் யுஜ்ரிஃபூனக அப்சாரிஹிம், பார்வையை கொண்டு உங்களை வீழ்த்துவதற்கு அவர்கள் போய்விட்டார்கள். அண்ணா அது நடக்காது. அப்போ அந்த ஆயத்து ஓடினா கூட கந்திருஷ்டியினுடைய பாதிப்பு என்ன செய்யாதுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பொது இடத்துல எல்லாரும் பார்க்குறாங்க, அதுவும் நம்ம சாப்பாடு பிரியாணி எப்படி இருக்கும், சாப்பாடை பாத்தில் திறந்தாலே கம்மகம்மான்னு மணக்குமா மணக்காதா, சுற்றி இருக்கிறோம் பார்க்காட்டாலும் பார்க்க வைக்குமா பார்க்க வைக்காதா, அவன் பார்க்காட்டாலும் அவனுடைய நாசிக்கு அவனுடைய வாட போகுமா போகாதா. அப்போ யதார்த்தமாக அவன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யதார்த்தமாக பார்த்தோன்னே எந்த வசமாக சாப்பிட்றானுங்கள அப்படின்னு ஏதாவது நினைக்கலாம்ல. அதனாலேயும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால நமக்கு என்ன வரலாம், பாதிப்பு வரலாம். அப்போ என்ன செய்யணும், என்னுடைய நண்பர் ரொம்ப பாலியல் சிதைகள் பார்த்தாயிட்டாரு, அல்லாவுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவர் ரொம்ப தமாசான ஆள், பாக்கவி செய்து முகமது பாக்கவின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மாதிரி நாங்களாம் ஒன்றுமா சாப்பிடும் பொழுது உடனே ஓதுகிட்ட ஒய்யக்காது ஓடும்பா. ஒய்யக்காது உள்ளது எனக்கு பருவ எதிர்க்கு உனக்கு அபிசாரி இந்த அம்மா சமைகள் இருக்கிற அந்த ஆயத்தை ஓதுன்னு சொல்லி அவனும் ஓதுவோம், நம்மளையும் ஞாபகப்படுத்தி விடுவான்னு சொல்லுங்க. அப்போ அதை ஓதுனா அதனுடைய பாதிப்புகள் வராது என்று மேன்மக்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக கந்திருஷ்டி போடக்கூடாது. அவங்க போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்யக்கூடாது, உருவாக்கவும் கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், உதாரணமாக குர்ஆன் செய்யக்குள்ள சூரா யூசுஃப்ல ஒரு சம்பவம் வந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊரில் இருந்து மிஸ்ருக்கு அனுப்பி வைக்கிறாங்க பிள்ளைகளை. அப்படி பிள்ளைகளை அனுப்பி வைக்கும் பொழுது யா பனி லா ததுகுலு மின் பாபின் வாஹிதின் ததுகுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, எப்பா நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 12 பேர், இவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமே பின்யாமீன் தவிர 10 பேர் மொத்தமாக ஒரே வாசல் வழியாக என்ன செய்யாதீங்க, ஒரே மாதிரி போகாதீங்க. ஒரே மாதிரி போகாமல் என்ன செய்யும், நீ அந்த வாசல் வழியாக போ, நீ இந்த வாசல் பிரிஞ்சு என்ன செய்யுங்க போங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே ஜவான்கள், வாலிபர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் தான். இப்போ அழகு எப்படி இருக்கும், ஏன்னா சாரா அம்மாவுடைய அந்த அழகு அப்படியே தொடர்ந்து வந்தது. எனவே பார்க்கறதுக்கு ரொம்ப அஜாரூபமான உடல் அமைப்பும் பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு கவர்ச்சியும் அந்த உடம்புல இருந்துச்சு, வயசும் அப்படி இருந்துச்சு. அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள் மேலே கந்திருஷ்டி வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி தற்காப்புக்கு அப்படி என்ன செய்தாங்க, எல்லாம் மொத்தமாக போகாதீங்க, பார்த்த உடனே எப்பா என்ன அழகாக இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்தாங்க, ஒரே வாசல் வழியாக மொத்தமாக போகாதீங்க, பிரிஞ்சு போங்கன்னு சொன்னாங்க. இந்த குர்ஆன்ல வருது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, கந்திருஷ்டி போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும். அந்த காரணிகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு என்ன செய்கிறது, தெரிகிறது. ஆக கந்திருஷ்டினால் நமக்கு எல்லாம் பாதுகாப்பு செய்யணும். அப்படி பாதிப்பு நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்மளால் யாருக்கும் எந்த பாதிப்பும் என்ன செய்யக்கூடாது,
வரக்கூடாது. அதே நேரத்தில் வியப்பான ஒன்றை அழகான ஒன்றை பார்க்கும்போது நம்மளையும் அறியாமல் ஒரு வாயில் இருக்கிற வார்த்தை வரத்தான் செய்யும். அதனால என்ன வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து தான் என்ன செய்யணும், மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நாம் சொல்லிவிட்டால் அதனால் யாருக்கும் இந்த பாதிப்பும் வராது என்பதை இன்றைய குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபுடைய அந்த வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். எனவே கண்திருஷ்டி விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் அவருடைய பாதிப்பு வராமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அத்தகைய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவா